ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்களும் பார்க்க போகிறோம். ஜால் ஃபைனலாக திருக்கார்த்திகை வந்து விட்டது. அதை கொல்கேட்டோட ஆரம்பிக்க தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கடையில் வாங்கியாச்சு. அரிசி வாங்கி ஊற போட்டு காய வச்சுட்டு அதுக்கு அரைக்க போகிறோம். சரி, நம்ம இப்போ சிறுபயிரை வறுக்க போகிறோம். வறுத்து கடைசியாக உரலை முடிச்சாச்சு. கொல்கட்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஃபைனலாக வெட்டி முடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம கறியை வெட்டுற மாதிரி இந்த ஓலையை வெட்ட வைப்போம். சரி, கடைசியாக நம்ம இப்போ வெட்டிகிட்டு இருக்கோம். சிக்கன் வெட்டுற மாதிரி வெட்டுறோம். கொல்கட்டை இதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பெஷல்னு தெரியும். எல்லா வீட்லையும் நடந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்லேயும் கை கொண்டே இருக்கிறது. நானும் என் தங்கச்சியும் ஓலையை வெட்டிக்கிட்டு இருக்கோம். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. இப்போ என்னாச்சுன்னா கொல்கட்டைக்கு கயிறு கட்டணும். கயிறு கட்டுறதுக்காக இதை வெட்டிகிட்டு இருக்கோம். இப்போ மிச்சமானதை வச்சு நீங்களும் கயிறாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம் கயிறை. ஓரளவு முடிச்சாச்சு. இப்போ அரிசி மாவு வந்துட்டுருக்கு. அரிசி மாவு வந்துட்டுருக்கல, அரிசி மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு உள்ளே வச்சு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி வேண்டியதான். ஹீட் பண்ணால் கொல்கட்டை ரெடி. சரி மக்களே, இப்போ என்னென்னா அரிசி மாவு அரைக்க அதாவது கட்டியாக வருஷ பப்பரம் அம்மா ட்ரைனிங் இருக்கு. நமக்கு அப்பப்போ இதாகுது. எல்லாம் வசதியாச்சு. மாவுக்கு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. சிறுபயிர் அரைச்சாச்சு. காட்டலை உங்கள் ஏலக்காய் எங்கே வைப்போமா? சுக்கு ஏலக்காய் அதை அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. எங்கள் அம்மா இன்க்ரீடியன்ஸோட சொல்கிறாங்க. அதாவது எப்படி நீங்கள் கொல்கட்டை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்கிறாங்க. நம்ம இப்போ தண்ணி ஊற்றணுமா இல்லை எண்ணெய் ஊற்றணுமா? மண்டலம் இப்போ காய்ஞ்சிட்டு இருக்கு. அதை அறுத்து நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கப்புறம் அரைச்சி ரெண்டு தான் மக்களே. தேங்காய் எங்கள் அம்மா இருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா நம்ம இதை கட்ட போகிறோம். வச்சு இப்படி ஒரு அமுக்கி நமக்கு தான் நீட்டமாயிரும். கொல்கட்டை ஷேப்பில் வந்துடும். மிச்சம் இருக்க நம்ம இது பண்ணோம். அதை வந்து ஒரு சொட்டை மாதிரி போட்டு அடுப்பில் மொத்தமாக வச்சு பண்ணி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். ஃபைனலி கொல்கட்டை செஞ்சு முடிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் நைட்டு இது வைக்கணும், தீபம் ஏற்றணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டோம். நான் ஒரு கொல்கட்டையை ஆட்டையை போட்டு போயிட்டேன் திங்கிறதுக்கு. ஃபைனலி கொல்கட்டை வச்சாச்சு. கொல்கட்டை வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.